எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். அதே டைமு திரும்பவும் சளி வந்து பிடிச்சிக்கிச்சு. மேடம் அன்னி கொடுத்த அந்த கோக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு 2 நாளாக கொஞ்சம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன். சரி, அது என்னுடைய பர்சனல், அதை தூக்கி ஓர வச்சுட்டு தகவல்னு பார்த்தா, கலதியா அந்த பகுதியில் வந்து ஒரு உணவகத்தில் தீ ஏற்பட்டிருக்கு. இந்த குவைத் ஃபயர் ஃபோர்ஸ் அவங்க வந்து அந்த தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பல பகுதிகளில் இந்த கேபிள் ஒயர்களையும் இரும்புகளையும் திருடனை ஒரு 3 பேர் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து 85 போதை பாட்டில்கள் வச்சிருந்த 2 நபர்களை கைது செஞ்சுருக்கான் அப்படின்ட்டு பாதுகாப்பு அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்கு. தொடர்ந்து இந்த ஒரு 3 நாளாக அந்த அவங்களோட அஃபிஷியல் பேஜில் போய் பார்த்தாங்கன்னா, வெறும் இந்த போதைப்பொருள், கஞ்சா செடி, பாட்டில், சரக்கு, டயர் திருட்டு, அப்புறம் அந்த போலியான டயர் அப்படின்ட்டு வெறும் இது சம்மந்தமாகவே நியூஸ் வந்துன்னு இருக்குது. தொடர்ந்து 3 நாளாக அந்த அளவுக்கு தீவிரமாக செயல்பட்டுன்னு இருக்குது. நம்ம ஆளுங்க யாருன்னா இதுமாரி சாராயம் கிடைக்குது, இதுமாரி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு யாரும் வாங்கி குடித்து வம்பில் மாட்டிக்காதுங்க. ஏன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற மாரி சாராயம் கிடையாது. இங்கே ஏதாவது கெமிக்கல் அது இதுன்னு போட்டு ரெடி பண்ணுறது. வீணாக குடித்து உங்கள் உயிரை நீங்களே இழந்துடாதுங்க. இதுமாரி எதனா தகவல் இருந்தாலும் அந்த பக்கமே தலை வச்சு படுக்காதுங்க. ஏன்னா தீவிரமாக கண்காணிச்சுன்னு இருக்குது. நிறைய இடத்துல போலீஸ் செக்கிங்கும் இருக்குது. நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது பார்த்து செக் பண்ணாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு தான். அதனால் இதுமாரி எந்த ஒரு தீய பக்கமாக வைக்க வேணாம். இப்போதைக்கு இந்த தகவல் தான் வந்திருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் வேறு என்ன தகவல் வருதுன்னு. குவைத்தோட உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ எதுக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா, பாதுகாப்பு அமைப்பை பலப்படுவதற்காக மனிதவள மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகள் நவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை பின்பற்றி வருவதாக இந்த பதிவில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு நோக்கம் என்னன்னா, பாதுகாப்பு அமைப்பை மேம்படுத்துவதற்கும் களத்தில் பணியாற்றும் அத்தனை பிரிவுகளுக்கும் தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் அப்படின்ட்டு இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் நாட்டின் பாதுகாப்பு படைகள் எப்போதும் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். சாப்பாடு வந்திருக்கு, சாப்பிட்லாம். இது திறந்தா சிக்கன் குழம்பு, இது திறந்தா சாப்பாடு, சட்னி போட்டு பிசைஞ்சு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. பச்சையாக போட்டு அரைச்சிருக்காங்க போல் தெரியுது. நல்லா இருக்குது, சாப்பிடுவோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரோட உக்காரல, பையனை சினிமா பார்க்கட்டுன்னு வந்துட்டேன். சின்ன பையன் வந்திருக்கான், அவங்க கூட 2 ஃப்ரெண்டு, ஓனரோட அண்ணன் பசங்க, அந்த 2 பேரும் இட்டு வந்து அவனிசில் விட்டு வீட்டுக்கு போய் நிற்கிறேன். நைட்டு எத்தனை மணிக்கு வர சொல்லன்னு சொல்லிட்டு தெரியல. ஐயோ, ஒன்றும் முடியல நம்மக்கிட்ட. அவனிஸ்லேருந்து வந்துனே இருந்தேன். சாத் அப்துல்லா கிட்ட வரும்போது தூரல் போட ஆரம்பிச்சிச்சு. அப்படியே வந்து எடுத்து வந்து வீட்டில் நிப்பாட்டிட்டேன். அப்புறம் குவைத்தோட முனிசிபாலிட்டி 42 ஓல்டு பில்டிங்கில் வந்து இடிச்சிருக்கு ஸ்வைக் பகுதியில் அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் அப்புறம் பொது போக்குவரத்து நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் ஒரு கலந்தாய்வு நடந்திருக்கு. அதில் இந்த குவைத் போக்குவரத்து, இந்த வேகம் கட்டுப்பாடு, பாதுகாப்பு, இன்னும் இந்த கூட்ட நெரிசல், இதை பற்றிலாம் சில தீர்மானங்கள் கொண்டு வந்து சில அறிவிப்புகள் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் திறம்பட செய்யணும், இந்த கூட்ட நெரிசலெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும், நல்லா பாதுகாப்பு, போக்குவரத்துலாம் நல்லா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அறிவிப்புலாம் கொடுத்து சில தகவல்லாம் வெளியே வந்திருக்கு. கொஞ்சம் நேரமாகவே நிற்காமல் ஓடினே இருக்கேன், ரவுண்ட்ஸ்லேயே இருக்கிறேன். ஐயோ, மேடம் கடைக்கு போய் வர சொன்னாங்க. கடைக்கு போய் வந்து வீட்டில் நிப்பாட்டினா வண்டி ஆஃப் பண்ணதுக்கு மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னாங்க. அங்கேருந்து நேராக அங்கே போய் அப்புறம் அவங்க இட்டுன்னு வந்து வீட்டில் விட்டுட்டு, அப்புறம் அவெனிஸில் இட்டுன்னு வந்த பையனை இட்டுன்னு வந்து வீட்டில் விட்டுட்டு, ஐயோ ஒரே வேலை தான். அப்புறம் சாயங்காலம் போல் நோஷான்னு பார்த்தேன். அந்த பகுதியில் ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அது கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்ட்டு குவைத் ஃபயர் ஃபோர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 10 பிரதிவாதிகள் பல்வேறு வாழ்க்கைகளில் வெவ்வேறு அளவிலான போதைப் பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கியுடன் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பாதுகாப்பு அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்கு.
சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வேலை வந்தாலும் எடுக்க முடியாது, ஒன்றுமே முடியல. நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன். நாளைக்கு வேலையை பொறுத்து தகவல் எடுத்துன்னு பார்க்குறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.